அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கங்கள். பகடென்று பால் சுரந்து பார்த்ததில்லை, பஞ்சொன்று பாரு என்று நினைத்ததில்லை, தகடென்று சட்டென்று சென்றதில்லை, சத்தியங்கள் அழிந்துவிட்ட காதை இல்லை, ஒருவரியா ஓவியங்கள் உணர்வதில்லை, ஒன்றறியா என்னுரையின் மொழி பெருக்கம் என்றாலும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். குடும்பம் என்பதை பல்கலைக்கழகத்தோடு ஏன் ஒப்பிடுகிறோம்? அங்கும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், இங்கும் நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். குடும்பம் என்பதிலிருந்தும் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்கள் கிடைக்கிறது. இது மட்டுமா? சின்ன சின்ன சந்தோஷங்கள், துக்கங்கள், அழுகைகள், வலிகள், வேதனைகள் இவை இரண்டிலும் இருக்கின்றன. நல்ல குடும்பம் என்பது எப்படி இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பாரதிதாசன் மிக அழகாக கூறுகிறார். கொண்டவர்க்கு ஒது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தந்தோன்றி நடக்கும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன என்று குடும்ப தலைவி ஒரு மருமகளாகவும் மருத்துவச்சியாகவும் தாயாகவும் பாரமாகவும் பல அவதாரங்களை எடுக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவி கிட்ட போய் உன்னோட மாமனார் மாமியாருக்கு எது பிடிக்கும்னு இல்லைங்க, உன்னோட மாமனார் மாமியார் எங்க இருக்காங்கன்னு கேட்டு பாருங்க. அவரோட தம்பி வீட்லயோ தங்க வீட்லயோ இருக்கணும், எங்க இருக்காங்கன்னு கரெக்டா தெரியல, எங்களோட டர்ன் வச்சு கரெக்டா போய் கூட்டிட்டு வந்துருவோம் என்று பெருமையாக கூடும் பல குடும்பங்கள் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், தனி கொடுத்து நான் பேசியே உன்னோட அட்ரஸ் சொல்லு அப்படின்னு. கோத்தரோட பக்கத்துல யுனைடெட் இந்தியா காலனின்னு ஒண்ணு இருக்குல்ல, அங்க ஜாயிண்ட் ஆபீஸ் பக்கத்துல இருக்குன்னா, உன்னுடைய விலாசத்தில் இருக்கும் யூனிட்டி என்பது உன்னுடைய வீட்டில் இல்லையே என்று மிகவும் வருந்தினேன். என் தந்தை எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என் தாயின் மீது அவர் காட்டிய அன்புதான் என்று கூறுகிறார் ஒரு அறிஞர். தந்தை தாயிடம் அன்பு காட்டி, தாய் மகன்கள் மீது அன்பு காட்டி, குழந்தைகள் பள்ளியில் உள்ள நண்பர்களிடம் அன்பு காட்டி, இப்படி பள்ளி மூலம் இந்த உலகத்திற்கே பரவும் அன்பு என்பது தீவிரவாதத்தையே ஒடுக்கும் ஒரு சக்தியாக அவதாரம் எடுக்கக்கூடியது. அமெரிக்கால என் பையனோட 6 வயசு பையன் ஒரு ஃப்ரெண்டு ஸ்கூல் பஸ்ல இருந்து இறங்கி நடந்து எங்க அபார்ட்மெண்ட் நடந்து வந்துட்டு இருந்தான். கையில சாவி கொட்டு இப்படி ஆட்டிட்டே வந்தான். அவன்கிட்ட நான் கேட்டேன், 6 வயசு குழந்தை கிட்ட வீட்டு சாவி இருக்கேன்ட்டு, ஏன்பா உங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டேன். வீட்டுல அப்பாவோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்க, ஆனா கதவெல்லாம் திறந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். மனசு ஒரு நிமிஷம் ரொம்ப வேதனைப்பட்டது. அவன் தாய் இல்லையே, அவனை வாரி அணைத்து உள்ளே கூட்டி சென்று அவனுக்கு அன்பாக உணவு பரிமாற அவள் தந்தையின் மனைவி, என் குழந்தையும் உன் குழந்தையும் நம் குழந்தையோடு விளையாடுகிறது என்ற அவல நிலை நிலவும் அமெரிக்காவில் இருந்து கிட்டத்தட்ட போன வருடம் மட்டும் 60,000 குடும்பங்கள் இந்தியாவிற்கும் புலம்பெயர்ந்துள்ளனவாம். என்ன காரணம்? அவர்களை கேட்டு பாருங்கள். நாட்டுப்பற்றா, பொருளாதாரமா? இவை எல்லாவற்றையும் மீறி அவர்கள் கூறும் முதல் காரணம் குடும்பம் என்பது. என் மகனுக்கும் மகளுக்கும் கூட்டு குடும்பத்தின் வாசனை தெரிய வேண்டும், என் மகனுக்கும் மகளுக்கும் கூட்டு குடும்பத்தின் அனுபவம் வர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக பல குடும்பங்கள் இன்று இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, இந்த வாட்டி தீபாவளி பட்ஜெட்டை ரொம்ப குறைச்சிட்டேன்டா அப்படின்னு. எப்படி கேட்டேன். என்னோட மனைவியோட புடவைய அம்மாவை செலக்ட் பண்ண சொல்லிட்டேன், அம்மாவோட புடவைய மனைவியை செலக்ட் பண்ண சொல்லிட்டேன், 2 பேருமே பயங்கர சீட்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான். பாசம் என்று எதை சொல்வது, பக்தி என்று எதை சொல்வது, அன்னை தந்தை காட்டும் நல்ல சொந்தம் அல்லவா என்று கண்ணதாசன் மிக அழகாக கூறினார். அன்னை தந்தை காட்டும் பல சொந்தங்கள் இன்று இருக்கின்றன நம்முடன். கொள்ளுத்தாத்தாவின் கம்பீரத்தையும், கொள்ளுப்பாட்டியின் கை வைத்தியத்தையும், பாட்டியின் பக்தியையும், தாத்தாவின் புத்தக அறிவையும், அப்பாவின் உழைப்பையும், அம்மாவின் அன்பையும், உனக்கு முன்னால் பிறந்த சகோதர சகோதரியின் வழிகாட்டுதலையும் அழகாக எடுத்துக்கொண்டு அழகாக உன் வாழ்க்கையை நடத்தி செல். உன் குடும்பத்தையோட பெரிய பல்கலைக்கழகம் இருக்க முடியாது. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு 7:30 மணிக்கு திடீர்னு விசிட் அடிங்க, சாயங்காலத்துல டிவி ஆன்ல தான் இருக்கும், ஒரு சீரியல் போயிட்டு இருக்கும். சீரியல்ல ஒரு வில்லி அழகா சொடக்க போட்டு அந்த குடும்பத்தை எப்படியாவது நடுத்தருக்கு கொண்டு வந்து அப்பதான் எனக்கு தூக்கமே வரும் சூழ வச்சுட்டு இருக்கா. இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் உங்கள் காதுகளில் விழுந்து கொண்டுதான் இருக்கும். சுபபோதானந்தாவின் ஒரு போதனையுடன் முடித்துக் கொள்கிறேன். முறம் என்பது வேண்டாதவற்றை வெளியேற்றிவிட்டு வேண்டியவற்றை தன்னுள் வைத்துக் கொள்ளும். சல்லடை என்பது வேண்டியவற்றை வெளியேற்றிவிட்டு வேண்டாதவற்றை தன்னுள் வைத்துக் கொள்ளும்.
நீங்கள் முரமாக இருக்கப் போகிறீர்களா, சல்லடையாக இருக்கப் போகிறீர்களா என்பதை பொறுத்துதான் உங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கும் என்று கூறி அடுக்கலை மேடையை விட்டு என்னை வெளியே கொண்டு வந்து இப்படி ஒரு அழகான மேடை மீண்டும் அமைத்து தந்த செயின்ட் ஜான்ஸ் நிறுவனத்திற்கு என் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.